தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவில் வளர்ந்துமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகன வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நச்சரி பாகமானது மத்தேயு நச்சரி 10ஆம் அதிகாரம் 17 முதல் 22 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 22வது வாக்கியம், என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லோரும் வெறுப்பர், இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லோரும் வெறுப்பர் என்று சொல்லும்போது, கிறிஸ்துவின் பொருட்டு நீயும் நானும் வெறுப்புக்கு உள்ளாகி கொண்டு தான் இருப்போம். மற்றவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அங்கு ஒரு நாளும் நாம் எதிர்பார்க்க முடியாது. கிறிஸ்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை நாம் வாழ்கிற சமயத்தில் அப்பேருடைய வாழ்க்கையை நாம் வாழ நாம் முயற்சி எடுக்கிற பொழுது நிச்சயமாக உலகமானது நமக்கு எதிராக போகும். உலகம் மட்டுமல்ல, நம்முடைய குடும்ப அங்கத்தினர்கள் போலும் நமக்கு எதிராக போவார்கள். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அப்படி என்றால் இந்த உலகம், இந்த மனிதர்கள் எல்லாமே நமக்கு எதிராக வருகின்ற சமயத்தில் நான் அதுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் ஒழிய பயந்து கொண்டு கிறிஸ்துக்கு எதிராக போகிற வாழ்க்கை அல்ல. என்ன வந்தாலும் சரி, என் ஆண்டவருக்கு நான் ஒன்றாம் ஸ்தானம் கொடுத்தே தருவேன். எப்படி வந்தாலும் சரி, என் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் நான் வாழ்வேன் என்று சொல்லிக்கொண்டு ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும். நான் கிறிஸ்துவுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிற பொழுது எனக்கு அந்த நன்மை தான் வர வேண்டும் என்ற ஒரு நாளும் எதிர்பார்க்க முடியாது. காரணம் என்ன? இப்போ எனக்கு வேதனைகள், காயங்கள் ஏற்படலாம், இப்போ எனக்கு துக்கங்கள், ஏமாற்றங்கள், அசிங்கங்கள், அவமானங்கள் ஏற்படலாம். ஆனால் மறுமையில் நிச்சயமாக எனக்கு அதுக்கான பரிசு உண்டு. நான் இறைவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழும்போது நிச்சயமாக அந்த கிருபை எனக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. ஆகவே அந்த வரப்போகிற அந்த கிருபையை எண்ணிக்கொண்டு விசேஷமாக இறைவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை நாம் வாழ்வோம். ஒரு சாட்சியான வாழ்க்கையை நாம் வாழ்வோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் தெய்வமே, யார் என்னை வெறுப்புக்கு உள்ளாக்கினாலும், யார் என்னை வெறுத்தாலும், இதோ நான் உன்னை அன்பு செய்ய, இன்னும் அதிகமாக அன்பு செய்ய எனக்கு கிருபையை தாரும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.